ஹலோ, நான் சுந்தரம் பேசுறேன். யார் பேசுறது? சுந்தரமா? எந்த சுந்தரம்? கணபதியோட பெரியப்பா மகன் சுந்தரம் பேசுறமா. நீ யார் பேசுறது? சுந்தரனா நீங்களா? நான் ராணி பேசுறேன். ராணி, நீயாம்மா? நல்லா இருக்கியா? ஆகாஷ் மாமா நல்லா இருக்காரா? அத்தை மாமா நல்லா இருக்காங்களாமா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. தம்பி கணபதியை கொஞ்சம் கூப்பிடுமா. கணபதி என்னவா? அவர் இங்க இல்லையே. அங்கதானே வந்தாரு. தம்பி இங்க வந்தானா? எப்ப கிளம்பி வந்தான்? நேத்தே கணபதி அண்ணாவும் அண்ணியும் குழந்தையோட புறப்பட்டு அங்க வந்தாங்களே. இல்லையம்மா, இன்னும் இங்க வரலையே. அங்க வரலனா வேற எங்க போயிருப்பாங்க? என்னம்மா சொல்ற? தம்பி பொண்டாட்டியை கூட்டிட்டு இங்க வந்தானா? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அது இல்லனா அது வந்து போன் கொடு. ஹலோ. மாமா, நான் ஆகாஷ் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாப்ள. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா. ஆமா, உங்க அக்காவும் மாமாவும் குழந்தைய கூட்டிட்டு இங்க வந்ததா ராணி சொல்லுதே. ஆனா இன்னும் இங்க வரலையே. என்னாச்சு மாப்ள? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பி வந்தாங்க. இன்னும் வரலையா? இன்னும் வரலையே மாப்ள. என்ன ஏதுன்னு தெரியலையே. ஆமா, நீங்க மாமாவோட மொபைல் நம்பருக்கு ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ண மாப்ள. லைன் கிடைக்கவே இல்லை. அதான் லேண்ட்லைனுக்கு ட்ரை பண்ணேன். அந்த ஃபோன் அப்படிதான் மாமா, சரியா சிக்னலே கிடைக்காது. நானும் பல தடவை மாத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் மாத்தாமலே வச்சிருக்காரு. ஏன் மாப்ள, ஒருவேளை டிராவலிங்ல ஆக்சிடென்ட் அது இதுன்னு ஏதாவது? ஐயோ மாமா, பயப்படாதீங்க. அப்படியெல்லாம் எதுவும் ஆயிருக்காது. ஒருவேளை ஊருக்கு போற வழியில திருக்கோவிலில் அவங்க பெரியம்மா வீடு இருக்கு, அங்க போயிட்டு வரலான்னு நினைச்சிருப்பாங்க. நான் வேணா அங்க ஃபோன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் சொல்லட்டுமா? சரிங்க மாப்ள, அப்ப நான் வச்சிடறேன். சரி மாமா. என்னடா என்ன சொன்னாரு? அக்காவும் மாமாவும் அங்க போலையாமா. மாமா மொபைலுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைன் கிடைக்காம தான் நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஐயோ, உன் அக்காவும் மாமாவும் அங்கேயும் போகலையா? ஐயோ, குழந்தைய வச்சுக்கிட்டு எங்க போனாலும் என்ன ஆனாலும் வீட்டை விட்டு வெளியே போனவங்க சொந்த ஊருக்கு போயிருப்பாங்கன்னு கொஞ்சம் ஆறுதலா இருந்தேன். அங்கேயும் போகலனா வேற எங்கதான் போயிருப்பாங்க? ஐயோ, அந்த பொறுப்பு இல்லாத ஆம்பளைய நம்பி இவ கை குழந்தைய வச்சுக்கிட்டு எங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ. காதுலயும் கழுத்துலயும் நகை வேற போட்டிருந்தா. நகைக்கு ஆசைப்பட்டு வழியில யாராவது ஏதாவது பண்ணிருப்பாங்களோ? ஏய் வாசுகி, ஏன் வீணா கற்பனை பண்ணி புலம்பிட்டு இருக்கா? இப்ப என்ன, அவங்க சொந்த ஊருக்கு போல, அவ்வளவுதானே? விடு, வேற எங்கேயாவது போயிருப்பாங்க. அதுக்கு போய் அழுதுட்டு இருக்கா? உங்க மனசு என்ன கல்லா போச்சா? பெத்த பொண்ணு குழந்தையோட வீட்டை விட்டு போனவ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகலையேங்கிறத கேள்விப்பட்டு நானே பதறிக்கிட்டு இருக்கேன். ஏன் பதற? அவ என்ன தனியாவ போயிருக்கா? கூட புருஷன் போயிருக்கான்ல. அந்த மனுஷன் தான் துப்பு கெட்ட மனுஷனாச்சு. அந்த மனுஷனை வச்சுட்டு என் பொண்ணு என்ன கஷ்டப்படுறாளோ. டேய் ஆகாஷ், நீயாவது அக்கா எங்க போயிருக்கான்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாடா. அம்மா, மாமாவுக்கு விவரம் பத்தலைனாலும் அக்கா கெட்டிக்காரி தான். அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீ பதட்டப்படாம இரு. ஆமா அத்தை, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. தைரியமா இருங்க. நீ பேசாத, எல்லாம் ஒன்னாலதான். நீ பேச பேச எனக்கு ஆத்திரமா வருது. என் பொண்ணை வீட்டை விட்டு போ சொன்ன இவரை விட அதுக்கு காரணமான ஓ மேலதான் எனக்கு ஆத்திரமா வருது. அத்தை, என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது வரைக்கும் இந்த வீட்ல எனக்கு ஆதரவா இருந்தது நீங்க மட்டும்தான். எல்லாத்தையும் தெரிஞ்சு நீங்களே என்ன இப்படி தப்பா பேசலாமா? பெத்த பொண்ணுன்னு கூட நினைக்காம அவளுக்கு ஆதரவா பேசாம உனக்கு ஆதரவா பேசின பாரு, அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. டேய் ஆகாஷ், மசன்னு நிக்காம உன் அக்கா எங்க போனான்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு வாடா. அம்மா, நான் தான் சொல்றேன் அக்காக்கு ஒன்றும் ஆயிருக்காதுன்னு. நீ தைரியமா இரு. ஏண்டா, உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு போனதும் ஒரு நாள் முழுக்க தேடி அலைஞ்ச. இப்ப உன் கூட பிறந்தவளை தேடி பாருன்னு சொன்னா மரம் மாதிரி நிக்கிற. இதுதான் கூட பிறந்த பாசமா? அப்பவே உன் அக்கா சொன்ன நீ மாறிட்டேன்னு. அப்ப நான் நம்பலடா, இப்ப நம்புறேன். அம்மா, அம்மா, இப்ப ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவளை நான் எங்கன்னு போய் தேடுறது சொல்லு. நம்ம சொந்தக்காரங்க வீடெல்லாம் போய் தேடு. அங்கே இல்லன்னா போலீஸ்ல புகார் கூட அவங்க கண்டுபிடிப்பாங்க. சரி, நான் அப்படியே செய்யறேன். நீ அழாம இரு. ஆகாஷ், என்ன கொஞ்சம் பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிடுறீங்களா? ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நானே என் பொண்ணை காணோம்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். நீ இப்ப ஆபீஸ் போடுமா? இங்க பாரு, ஒன்னாலதான் என் பொண்ணு வீட்டை விட்டு போனா. அவனோட சேர்ந்து நீயும் போய் தேடி பாரு. அத்தை, ஆபீஸ்ல ஜாயின் பண்ணி 2வது நாளே எப்படி அத்தை லீவ் போடுறது? அது மட்டும் இல்லாம ஒரு பைக்ல போய் தேட போறாரு. நான் கூட போய் என்ன பண்ண போறேன்? ராணி சொல்றதும் சரிதான். நீ வா, நான் டிராப் பண்ணிட்டு போறேன். வர அத்தை, வரேன் மாமா.
என் பொண்ணு பொறுப்பில்லாத புருஷனையும் குழந்தையும் வச்சுட்டு என்ன கஷ்டப்படுறாளோ தெரியலையே. அதான் ஆகாஷ் தேட போயிருக்கான்ல, எப்படியும் நல்ல தகவலோட வருவான். நீ அழறத நிப்பாட்டு, தைரியமா இரு. ஒரு நிமிஷம் வந்துடுறேன், அக்காவோட போட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன். என்னன்னு இப்படி பண்ணிட்டீங்க? என்னதான் அக்கா கிட்ட சண்டை போட்டாலும் ராத்திரி பூரா ஆம்பளை வீட்டுக்கு வராம இருக்கிறது. நீங்க ராத்திரி ஷெட்லயே தங்கிட்டீங்க. பாவம் அக்கா தான் ராத்திரி பூரா சாப்பிடாம தூங்காம எப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருந்தாங்க தெரியுமா? நான் காலையில எந்திரிச்சு வந்து பாக்குறேன், லைட் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அக்கா மட்டும் கொட்டை கொட்டை தூங்காம முழிச்சிட்டே உட்கார்ந்துருந்தாங்க. எப்படியோ சமாதானம் பண்ணி தூங்க வச்சிருக்கேன். அதான் தூங்கிட்டு இருக்காங்க போல. இருங்க நான் வேணா போய் எழுப்புறேன். தூங்கட்டும். உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரட்டா? இல்ல பரவாயில்ல, வேண்டாம் பானு. சரிண்ணா. இல்ல இல்ல பரவாயில்ல, நீ படுத்துக்கோ, வா. ஐயோ, இவ்வளவு நேரம் நான் தூங்கிட்டேனா? என்ன மன்னிச்சிடுங்க, அசதியில தூங்கிட்டேன் போல இருக்கு. பரவாயில்ல அர்ச்சனா, பானு இப்பதான் சொல்லுச்சு நீ ராத்திரி பூரா தூங்கல, விடிச்சப்பறம் தான் தூங்கணும். வா படுத்துக்கோ, வா. இல்லங்க, என்னதான் இருந்தாலும் நான் இவ்வளவு நேரம் தூங்கி இருக்க கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க. என்ன நீ மன்னிப்பெல்லாம் கேக்குற? இது நம்ம வீடு தானே, ஒரு நாள் அசந்து தூங்கிட்ட, அதனால என்ன இருக்கு? 2 நிமிஷம் இருங்க, நான் வாச தெளிச்சு கோலம் போட்டுறேன். நீங்க போய் குளிச்சுட்டு வந்துருங்க, காஃபி போட்டு வச்சிடுறேன். கடையில போய் நான் மாவு வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு இட்லி வேணுமா, தோசை வேணுமா, என்ன வேணும்னு சொல்லிடுங்க. மதியானத்துக்கு என்ன சாப்பாடு செய்யணும் அதையும் இப்பவே சொல்லிடுங்க, நான் செஞ்சு வச்சிடுறேன். என்னாச்சு உனக்கு? இதெல்லாம் என்கிட்ட புதுசா கேட்டுட்டு இருக்க? இத்தனை நாள் என்ன கேட்டா இதெல்லாம் செஞ்ச? இது நாள் வரைக்கும் நான் அப்படி இல்லைங்க, ஆனா இனிமே நான் அப்படிதான் இருக்கணும். ஏன் அப்படி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நேத்து நீங்க சொன்னதை தாங்க நான் சொல்றேன். நேத்து நான் என்ன சொன்னேன்? இது ஏன் ஷெட்டு, இது என் ரத்தத்திலையும் வேர்வெளியும் சம்பாதிச்சது. இங்க யார வேலைக்கு வைக்கணும் வைக்க கூடாதுன்னு நான் தான் முடிவெடுப்பேன். உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, மறந்துட்டீங்களா? ஷெட்டு எப்படி உங்களோடதோ அங்க எனக்கு எந்த உரிமையும் இல்லையோ அதே மாதிரி தானே வீடும். இங்க மட்டும் எனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் எப்படிங்க முடிவெடுக்க முடியும்? நேத்து வரைக்கும் நான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எல்லா விஷயத்திலயும் சம உரிமை இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நேத்து நீங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு இங்க எந்த உரிமையும் கிடையாது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்க தேவைகளை பூர்த்தி செய்யற ஒரு வேலைக்காரி நான். இது ஒண்ணும் எனக்கு புதுசு இல்லைங்க, பழகுன ஒண்ணுதான். என் ஜாதகமே அப்படித்தான். பிறந்த வீட்டுல என் அப்பா அம்மாவை தவிர எல்லாருமே என்ன வேலைக்காரியா தான் பார்த்தாங்க. என் அண்ணி கூட என்ன வேலைக்காரியா தான் நடத்தினாங்க. இதெல்லாம் ஒரு கட்டத்துல தான் எனக்கு புரிய வந்தது. அதெல்லாம் நினைச்சு நான் ரொம்ப அழுத, கஷ்டப்பட்டேன். உங்க வீட்டுக்கு வாழ வந்ததுக்கு அப்புறம் உங்க ராஜாங்கத்துக்கு நான் தான் ராணி, எஜமானின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் தப்பு. நீ என்னைக்குமே வேலைக்காரி தான்னு நேத்து என் பொட்டுல அடிச்ச மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க. அதனாலதான் கேட்டேன், உங்களுக்கு நான் என்ன செஞ்சு கொடுக்கணும் உத்தரவு போடுங்க, செஞ்சு தரேன். போதும் அர்ச்சனா, வார்த்தைகள் என்ன கொல்ற. நான் சொன்ன வார்த்தை எந்த அளவுக்கு உன் மனசை பாதிச்சிருந்த, உன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கும். என்ன மன்னிச்சிரு அர்ச்சனா, நான் செஞ்சது தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த நேரத்துல உன் வாய் அடைக்கிறதுக்கு தான் நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னேனே தவிர வேற எந்த இடத்துலயும் நான் அப்படி பேசல அர்ச்சனா. ஆனா அது இந்த அளவுக்கு உன் மனசை நொறுக்கி இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அர்ச்சனா, நான் சொன்ன வார்த்தையில சத்தியமா எந்த உள்நோக்கமும் கிடையாது. கோபத்துல ஏதோ உன் வாய் அடைக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். என்ன நம்பு.
என் மனசுல என்னைக்குமே நான் சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும், பங்களா கட்டணும்லாம் நான் ஆசைப்பட்டது இல்லை, தெரியுமா உனக்கு? என்னைக்கு உங்க அம்மா அப்பா கிட்ட நான் உன்னை ராணி மாதிரி வாழ வைக்கிறேன்னு சொல்லணும், அண்ணில இருந்தா என் மனசுல இப்படி ஒரு ஆசைலாம் வந்துச்சு. இன்னைக்கு நான் தொழில் செய்யறது, சம்பாதிக்கிறது இதெல்லாமே உனக்காக தான். உன்னை ஒரு வசந்த நிலைமையில வச்சு பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உன்னை ஒரு ராணி மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன போய் நான் போய் உன்னை வேலைக்காரி மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லிட்டே. நீ சொன்ன இந்த வார்த்தையை உயிர் போற நிலைமையில கூட என்னால மறக்க முடியும். என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க நீங்க? இனிமே உங்க வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரவே கூடாது. நானும் அப்படி பேசியிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல அர்ச்சனா, நான் பேசினதுதான் தப்பு. இல்ல, நான் பேசுனதுதான் தப்பு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு அந்நுண்ணியமான புருஷன் பொண்டாட்டியா இருந்தோம். நம்ம ரெண்டு பேருக்குள்ள தேவையில்லாம இப்படி ஒரு சண்டை வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் என்ன? வாசுவையும் அவன் அம்மாவையும் உனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம் அந்த வாசுவை வேலைக்கு சேர்த்தது தானே. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீ தான் என்ன மன்னிக்கணும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எதுக்குங்க மன்னிப்பில்ல? யார் கண் பட்டுச்சோ தெரியல, நமக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை வந்தது. சரிங்க, எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. நீங்க பேசினதை நான் மறந்துட்டேன், நான் பேசினதையும் நீங்க மறந்துருங்க. அழாதீங்க. ஆம்பளை கண்ணுல கண்ணீர் வரக்கூடாதுங்க. இப்ப நான் முடிவு பண்ணிட்டாருச்சுனா, நேத்து கூட உன் கூட சண்டை போட்டு நான் ஷெட்ல போயிருந்தப்போ நந்தினி வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னாங்க. ஆனா அப்ப கூட ஏன் கோவம் ஆறல. வாசு வேலைக்கு வந்தே ஆகணும் தான் நான் சொன்னேன். ஆனா இப்ப வந்து உன்னை பார்த்தப்போ நீ பேசின வார்த்தையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என் கோவம்லாம் அப்படியே கரைஞ்சிருச்சு. எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேணாம் அர்ச்சனா. உனக்கு பிடிக்காத ஒருத்தனை நான் எதுக்காக வேலைக்கு சேர்க்கணும்? ஆனா ஒண்ணு, நான் எதுக்காக இதுக்கு சம்மதிச்சேன்னு நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. ரேவதி. ரேவதி ஒரு தங்கமான பொண்ணு அர்ச்சனா. ஆனா ஒரு மோசமான அப்பாக்கு பிறந்து ஒரு தப்பான ஆம்பளைக்கு பொண்டாட்டி ஆயிட்டா. ஆனா நமக்காக எங்கேயும் எப்பவும் நியாயத்துக்காக போராடினவதா ரேவதி. அவளோட எதிர்காலம், வாழ்க்கை இது எல்லாமே அவளோட புருஷன் வாசுவோட சேர்ந்து வாழறதுலதான் இருக்கு. ஆனா அவ வாசு ஒரு 10% என்ன மாதிரி மாறினாதான் அவனோட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிட்டா. அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் வாசுவை வேலைக்கு சேர்க்க சம்மதிச்சேன். இதெல்லாம் நான் சொல்லாமே நீ புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். ஆனா எப்போ இந்த விஷயம் நமக்குள்ள இவ்வளவு பெரிய இடைவெளி உண்டாக்கிடுச்சோ அதுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். எனக்கு நீ தான் முக்கியம். நாளைக்கே நந்தினி கிட்ட சொல்லி வாசுவ வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுறேன். நீங்க எடுத்த முடிவுல ரேவதியோட வாழ்க்கை அடங்கி இருக்குங்கிறது எனக்கு புரியாம போச்சு. வாசு ரொம்ப மோசமானவன். அவனால உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். ஆனா நீங்க உங்க முடிவை மாத்திக்க வேண்டாங்க. உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. நீ சண்டை போடுறது, கோச்சிக்கிறது இதெல்லாம் எனக்காக தானே, எனக்கு புரியாம இல்ல. ஆனா அந்த வாசுவால நம்மள என்ன ஆச்சுன்னா பண்ண முடியும்? அவனால எந்த ஆபத்தும் வந்துடாது. நம்ம என்ன அவனை பார்ட்னராவா சேர்த்துக்க போறோம்? நம்ம குப்பை ரங்க மாதிரி அவனும் நம்ம ஷெட்ல வேலை செய்ய போறான், அவ்வளவுதான். இது எல்லாத்துக்கும் மேல நான் என்ன பழைய ஏமாளி செல்வமா, இல்ல நீ தான் பழைய அர்ச்சனாவா? அதோட நந்தினி வேற இப்ப நம்ம கூட இருக்காங்க. அந்த வாசுவால நம்மள ஒன்னும் செய்ய முடியாது அர்ச்சனா. இத பாரு, நான் சோர்ந்து போனப்போ நம்ம நல்லா இருப்போம் நீ சொல்லிட்டே இருந்தனால தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உன் வார்த்தை என்னைக்குமே பலிக்கும். நம்ம நல்லாவே இருப்போம். நீ ஒன்னும் கவலைப்படாத. சரிங்க, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? உங்க முடிவு நல்லதாவே இருக்கட்டும். நான் இன்னும் வாச தெளிக்கல. நான் வாச தெளிச்சிட்டு வந்து உங்களுக்கு காப்பி போட்டு தரேன். அப்பா, பிரியா, எல்லாரும் வாங்க. என்னடா என்ன எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க? சந்தோஷமா வேற இருக்க. என்ன உண்மை சமாச்சாரம்? ஜெயிச்சிருச்சுமா, நீதி ஜெயிச்சிருச்சுமா. என்னடா சொல்ற? அப்பா, குழந்தை கடத்துற குற்றத்துக்காக அந்த ராஸ்கல் தீனாக்கு தண்டனை கிடைச்சிருச்சுமா. 5 வருஷம் கடுங்காவல் தண்டனை, 50,000 ஃபைன்.
அப்பவே சொல்லிட்டாங்களா? ஏண்டா குழந்தை கடத்தலுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஒத்த காலில் நின்னானே அந்த தினம் கோர்ட்ல என்ன சொன்னான்? கோர்ட்லயும் திரும்ப திரும்ப அதை தான்ப்பா சொல்லிட்டு இருந்தான். வக்கீல் சாமர்த்தியமா கேள்வி கேட்டு அவனை மடக்கிட்டாரு. போலீஸ் தரப்புல ப்ரொடியூஸ் பண்ண அப்ரூவல் சார்ஜ் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவனால ஒன்றும் பண்ண முடியல. கோர்ட்ல தீர்ப்பு வழங்கினதும் தீனா முகத்தை பார்க்கணுமே பேயறிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவனை போலீஸ் ஜீப்ல ஏத்தும் போது அவங்க அம்மா கதறி கதறி அழுததை நீங்களாம் பார்க்கல. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு நேரம் இங்க வரேன். என்னண்ணா நீங்க இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்தை வெறும் கையோட வந்து சொல்றீங்களே? ஸ்வீட் பட்டாசுன்னு வாங்கிட்டு வந்து நேரத்துக்கு ஒரு தீபாவளியை கொண்டாடி இருக்க வேணாமா? பிரியா சொல்றது வாஸ்தவம் தானப்பா. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது தீபாவளி தான். சரி விடுமா, ஸ்வீட் பட்டாசு இல்லைன்னா என்னம்மா, இந்த சந்தோஷத்தை பிரியாணியோட கொண்டாடிடுவோம். பிரியாணி செஞ்சிருங்க. பிரியாணி செஞ்சுட்டா போச்சு. ஜெயந்தி, நீதான் பிரமாதமா பிரியாணி பண்ணுவல்ல, செஞ்சிரு. இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா பிரமாதமா இருக்கணும். அது சிக்கனோ மட்டனோ உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கோ.